ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ரொம்ப சத்தான பாசிப்பருப்பு நட்ஸ் உருண்டை தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணலியில 1 கப் பாசிப்பருப்பை நல்ல சிகப்பா வறுத்துக்கணும். இதை இப்படி நல்ல கோல்டன் பிரவுன் கலர்ல இது நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதை தனியா ஒரு பவுல்ல போட்டு ஆற வச்சிடுங்க. அடுத்தது நம்ம பாதாம், முந்திரி, வால்நட் இது மூணையும் நம்ம வறுத்துக்கணும். ரொம்ப வறுக்க வேண்டாம். இது லைட்டா அந்த வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க போதும். இது கூடயே நாம கருப்பு திராட்சை, அப்புறம் ஒரு 4 அத்திப்பழம் இதையும் போட்டு நல்லா லைட்டா வறுத்துக்கிறோம். இந்த அளவுக்கு வறுத்து இதையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். நம்ம 1 கப் சர்க்கரைய மிக்சியில போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி சர்க்கரைய பவுடர் பண்ணி அதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வறுத்து வச்ச பாசி பருப்பை மிக்சி ஜார்ல போட்டு இதையும் பவுடர் பண்ணி தனியா எடுத்துக்கணும். போல நம்ம பாசி பருப்பையும் நைஸா பவுடர் பண்ணி அதையும் தனியா எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது நம்ம வறுத்து வச்ச நட்ஸையும் இதையும் பவுடர் பண்ணிக்கணும். இதை நாம நைஸா அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சிட்டாலே போதும். அப்பதான் நல்லா சாப்பிடும் போது அங்கங்க கடிச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கும். இதையும் இப்ப இந்த பாசி பருப்பு பவுடர் கூடயே நம்ம இதுல நான் ஏற்கனவே சர்க்கரை கூட கொஞ்சம் ஏலக்காவையும் போட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஏலக்காய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்ப நம்ம பொடி பண்ணி வச்ச சர்க்கரையை இதுல கொஞ்சம் கொஞ்சமா போடணும். இப்ப இதுல நெய் விட்டுக்கலாம். தேவையான அளவு விட்டு நெய் மட்டும் விட்டு உருண்டை பிடிச்சா நல்லா இருக்கும். வேணும்னா கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா நெய் விட்டு இப்படி கலந்து விடுங்க. இப்படி கையிலேயே நல்லா கலந்து விடுங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம நெய் விட்டு கலக்க பாருங்க உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துடும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல சர்க்கரை கரெக்டா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம வேணும்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே கரெக்டா இருக்கு, அதனால நான் இதுக்கு மேல சர்க்கரையை ஆட் பண்ணல. அவ்வளவுதாங்க. இதை நம்ம வேணுங்கிற அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். நம்ம பாசிப்பருப்பு நட்ஸ் உருண்டை ரெடி. நம்ம உருண்டை பிடிக்க எவ்வளவு அழகா வருது பாருங்க. இது சாப்பிடவுமே ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நம்ம இதுல நெய் மட்டும்தான் கலந்து நம்ம செஞ்சிருக்கோம், அதனால ரொம்ப வாசனையா இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இதுல தண்ணியே கலக்கல, வெறும் நெய் மட்டும்தான் கலந்துருக்கேன். அவ்வளவுதாங்க. ரொம்ப சத்தான டேஸ்டியான பாசிப்பருப்பு நட்ஸ் லட்டு ரெடி. இதுல நெய் மட்டும் கலந்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா SS Vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.